Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். அதாவது என்னன்னா, YouTube நம்ம வந்து அப்படியே நம்பி இருக்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகி கூட போயிரலாம். அதாவது சேனல் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டைமில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அது எப்படி திடீர்னு வந்து ரிமூவ் ஆகும், ஏன் அப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எதனால நம்மளோட சேனல் திடீர்னு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து முடிய போகுது, நமக்கு கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்லாம் வருது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம நிறைய பேர் வந்து ஆன்லைனில் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்குவோம். இப்படி நம்ம வந்து வாங்கும்போது கொஞ்சம் காசு நம்ம மிச்சப்படுத்தினா நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்கள் வாங்குறதுக்கு Cashkaro ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் கேஷ்பேக் ஆப். அதே மாதிரி ரத்தன் டாட்டா கூட இந்த ஆப்க்கு வந்து ஃபண்டிங் வந்து பண்றாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பொருள் வாங்கும்போது அங்கே ஒரு சில ஆஃபர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபரோட சேர்ந்து உங்களுக்கு இனிமே எக்ஸ்ட்ரா வந்து ஆஃபர் கிடைக்கணும் அப்படின்னா Cashkaro ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூட எடுத்துக்கலாம். உங்களோட மொபைல் இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரும். இந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட Cashkaro ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees வந்து வந்துடும். இந்த Cashkaro ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா Amazon, Flipkart இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம நார்மலாக பொருள் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி வாங்கிட்டு நம்ம பே பண்ணிக்கலாம். மை ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஷ்பேக் இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கும். இந்த Cashkaro ஆப்பில் இருக்கக்கூடிய மணியை பொறுத்தவரை இது வந்து ஒரு ரியல் மணி தான். ஸோ நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து Amazon வவுச்சர் கார்டை மாற்றி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து காசு வந்து மிச்சப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்து Cashkaro ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து கூட எடுத்துட்டு அந்த கோடை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. எதனால நம்மளோட சேனல் திடீர்னு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவங்களுக்குன்னு நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிறைய பாலிசிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. யாருமே உட்கார்ந்துருந்து பொறுமையா எல்லாத்தையும் படிக்கிறது கிடையாது. ஸோ சில விஷயங்கள் நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு தவிர நம்ம ஏதாவது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது செஞ்சுட்டோம் அப்படின்னா யூடியூப் என்ன பண்ணுவோம்னா அப்படியே அந்த நம்மளோட சேனலை டெர்மினேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒரு நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நம்ம வந்து சப்போஸ் வயலேட் பண்ணிட்டோம், மீறிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு, செகண்ட் ஸ்ட்ரைக்கு, தேர்ட் ஸ்ட்ரைக் வரும். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு சேனலை வந்து டெர்மினேட் வந்து பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிவியராக ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை வயலேட் பண்ணுறது மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டீங்கன்னா உடனே வந்து கூட டெர்மினேட் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கூட ஒரு சில சேனல்ஸ் வந்து ஆயிருக்கு. அதுவும் மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் கூட ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது யூடியூப் எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு மெயில் தான், உங்களுக்கு நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் அப்படியே வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நடக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில சேனல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைங்களை வச்சுட்டு சரியான ஒரு சேஃப்டி அந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஏதாவது வீடியோ போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் யூடியூப் வந்து அப்படியும் ஒரு சில சேனல்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து யூடியூப் பாலிசி சரியாக வந்து பண்ணலை, சைல்டு அந்த சேஃப்டியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எல்லாம் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பற்றி வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து போடும்போது கூட நம்ம அனிமல்ஸை துன்புறுத்துறது மாதிரி அந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து போடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணும்போது யூடியூப் என்ன பண்ணோம்னா டக்குன்னு வந்து சேனலை வந்து அப்படியே வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பண்ணணும் தேவை கிடையாது. ஏதாவது ஒரு வீடியோவில் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த மாதிரி வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ, அதாவது 90 days பீரியட் 90 நாளில் நம்ம வந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா கூட நமக்கு சேனல் வந்து டெர்மினேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் திடீர்னு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட மெட்டா டேட்டா எல்லாமே வந்து யூடியூப் பாலிசிக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லும்போது டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எல்லாமே அதில் வந்து வந்துடும். ஸோ இதில் ஏதாவது ஒரே இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணால் கூட நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரைக் அந்த மாதிரி தராமல் ஒரேடியாக கூட சேனல் என்ன பண்ணி விட்ருவாங்கன்னா திடீர்னு வந்து டெர்மினேட் பண்ணி அந்த மாதிரி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பேம் அந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களோட சேனலை வந்து அப்படியே வந்து டெர்மினேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் வந்து டேக் வந்து கொடுப்பாங்க, அது சம்மந்தம் இல்லாமல் அந்த வீடியோஸில் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது வியூஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் அந்த டேக்குக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் யூடியூப் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தவறான டேக் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து சேனல் வந்து டெர்மினேட் பண்ணி விடுவாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஹேஷ்டாக் வந்து கொடுக்கலாம், ஆனால் வந்து டேக் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம கம்மா போட்டு எழுதுவோம்ல அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ அதுவும் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை வர்றதில்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனலை வந்து அப்படியே வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் வீடியோ தான் 2 பேர் போட்டிருக்காங்கன்னு வைங்க, ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு சேனல் வந்து ரிமூவ் ஆகி போயிருக்கும், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது.
அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எப்போ நம்ம யூடியூபோட அல்கிரிதம் அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறோமோ, அவங்க வந்து கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்போ மாட்டுறோமோ, நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா அப்படியே சேனலை வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருப்போம், எல்லா பாலிசியும் கரெக்டாக இருக்கும். ஆனாலும் யாரோ ஒருத்தங்க வந்து அப்படியே சேனலை ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது நம்மளோட சேனல் வந்து ரிமூவ் ஆகி போகிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரை நம்ம வந்து அடுத்தவங்களோட மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணாமல், அதாவது காப்பரேட் மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஓன் கண்டென்ட் வந்து போடணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பாலிசி படி நம்ம வந்து போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம சேனல் அப்படி மெயின்டைன் பண்ணி போகலாம். இல்லைனா நம்ம சேனல் என்ன நேரத்தில் வேணாலும் ரிமூவ் ஆகும். யாரெல்லாம் வந்து காசு வந்து மிச்சப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்து கேஷ்கரோ ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து கூட எடுத்துட்டு அந்த கோடை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.